Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல நம்ம ரெகுலரா பார்க்குற இன்ஃபீட் வீடியோ ஆடை எப்படி கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ பேசிக்காக அதர் வீடியோ கேம்பெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டா ப்ளே ஆகும், இல்லைனா ஸ்கிப்பபிள் ஆப்ஷன்ல யூசருக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் இந்த இன்ஃபீட் ஆட் பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல அப்பியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபோட சர்ச் ரிசல்ட்ஸ்ல அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூடியூப்ல ஏதாச்சும் ஒன்று தேடுறீங்க அப்படின்னா நீங்க தேடினதுக்கான வீடியோக்கு மேல ஸ்பான்சர்ட்ல ஒரு ஆட் வந்து அப்பியர் ஆகும். ரெண்டாவது யூடியூபோட வாட்ச் நெக்ஸ்ட்ல, ஸோ யூடியூப்ல நீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அடுத்த வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு ரைட் சைடில் இந்த ஆட் வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி யூடியூபோட ஹோம் ஃபீட்ல, ஸோ நீங்க ஜஸ்ட் youtube.com அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனாவே டாப் லெஃப்ட் கார்னர்ல ஒரு டெய்ல் ஆடா தான் இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த இன்ஃபீட் ஆட் எப்படி யூடியூப்ல அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு லைவா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு யூடியூப் போறேன். யூடியூபோட ஹோம் பேஜ்ல இருக்கேன். ஸோ இங்க ஃபர்ஸ்டா இருக்கிற இந்த ஆட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபீட் வீடியோ ஆட் தான். ஸோ இதை நான் ஓவர் பண்ண அப்படின்னா இது ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான டைட்டில், அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷனோட இந்த ஆட் வந்து அப்பியர் ஆகும். அடுத்து வீடியோவோட நெக்ஸ்ட்லயும் நம்மளுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு என்னோட லாஸ்ட் வீடியோவை நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இங்கேயும் உங்களுடைய இன்ஃபீட் வீடியோ ஆட் வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி யூடியூப்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று தேடுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் SEO தமிழ் அப்படின்னு தேடி இருக்கேன். இங்க வர்ற ஃபர்ஸ்ட் டெய்ல் பாத்தீங்க அப்படின்னா ஆட் தான். ஸோ இதுவும் இன்ஃபீட் வீடியோ ஆட் ஃபார்மேட்ல தான் வரும். அப்புறம் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆட் டைப் டைரக்டா ப்ளே ஆகாது. ஸோ யூசரை உங்க தம்ப்நெயில கிளிக் பண்ண வச்சா மட்டும்தான் உங்க ஆட் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதனால நல்ல கால் டு ஆக்ஷனோட ஒரு தம்ப்நெயில உங்களுடைய வீடியோக்கு வந்து நீங்க வச்சிருக்கணும். ஸோ மெயினாக இந்த கேம்பெயின் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இந்த ஆட் டைப்பை நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா கம்பேர் டு அதர் யூடியூப் ஆட்ஸ் இந்த இன்ஃபீட் ஆட்டோட காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி. அதே மாதிரி இந்த கேம்பெயின்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஸ்கிப்பபிள் இல்லைனா நான் ஸ்கிப்பபிள் ஆட் போறோம் அப்படின்னா அது ரேண்டமான பர்சன்ஸ்க்கு டிஸ்பிளே ஆயிடும். ஆனா இங்க யூசர் உங்களுடைய தம்ப்நெயில பார்த்து கிளிக் பண்ணி தான் உங்களுடைய வீடியோவை பாக்குறாங்க. ஸோ அதனால அவங்க உங்களுடைய ரைட் ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ ஒரு 1000 மெம்பர்ஸ் உங்களுடைய ஆடை பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த 1000 மெம்பர்ஸுமே உங்களுடைய பிசினஸ்க்கு ரெலவெண்டான ஆடியன்ஸாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய தம்ப்நெயில கிளிக் பண்ணி உங்களுடைய ஆடை பார்த்துருக்காங்க. சரி வாங்க இப்போ எப்படி இந்த இன்ஃபீட் வீடியோ ஆடை கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ ஒரு நியூ கேம்பெயினை கிரியேட் பண்ணுங்க. கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸில் நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷனை சூஸ் பண்ணுங்க. அடுத்து கேம்பெயின் டைப்ல வீடியோவை சூஸ் பண்ணுங்க. கேம்பெயினோட சப் டைப்ல வீடியோ வியூஸ் அப்படின்றத அப்படியே விட்டுருங்க. அடுத்து கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கேம்பெயின்கான நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இன்ஃபீட் வீடியோ ஆட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து பிட் ஸ்ட்ராட்டஜியில் காஸ்ட் பர் வியூ அப்படின்றது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னா இங்கே யூசர் கிளிக் பண்ணி தான் உங்களுடைய ஆடை பார்க்குறாங்க. ஸோ அதனால ஒவ்வொரு வியூஸ்க்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து பட்ஜெட் டைப்பில் நான் டெய்லியை கிளிக் பண்ணிட்டு ஒரு 500 rupees கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் நான் கொடுக்கல. ஸோ இன்னிலிருந்து என்னோட கேம்பெயினை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. அடுத்து நெட்வொர்க்ஸில் நான் என்னோட ஆட் வெறும் யூடியூப்ல மட்டும் அப்பியர் ஆனா போதும். ஸோ அதனால கூகுள் பார்ட்னர் அப்படின்றதையும் அன்செக் பண்ணிடுறேன். அடுத்து லொகேஷன்ல நான் டிஃபால்ட்டா பெங்களூரை மட்டும் சூஸ் பண்ணி இந்த ஆடை ரன் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு எந்த லொகேஷன் வேணுமோ அதை இங்க சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து லாங்குவேஜஸ் எதுவும் சூஸ் பண்ண தேவை கிடையாது. அடுத்து ரிலேட்டட் வீடியோஸ், இங்க உங்களுடைய பிசினஸ் சர்வீஸ்க்கோ இல்லைனா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடா ஆல்ரெடி யாராச்சும் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோஸை நீங்க செலக்ட் பண்ணி அந்த வீடியோவோட எங்கேஜ்டா இருந்தவங்க, லைக் அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி இந்த ஆடை நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதை பத்தி நம்ம டீடைல்டா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணதால இங்க ரிலேட்டட் வீடியோஸ் நான் சூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்காங்க. அடுத்து மல்டி ஃபார்மேட் ஆட்ஸ். ஸோ இங்க கெட் மோர் வியூஸ் வித் மல்டி ஃபார்மேட் வீடியோ ஆட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க அன்செக் பண்ணா மட்டும்தான் உங்களால யூடியூபோட இன்ஃபீட் வீடியோ ஆடை ரன்னே பண்ண முடியும். ஸோ அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கண்டிப்பா அன்செக் பண்ணிருங்க. அடுத்து அடிஷனல் செட்டிங்ல நீங்க டிவைஸ் டார்கெட்டிங், அப்புறம் ஃப்ரீக்வன்சி கேப்பிங், ஆட் ஷெட்யூல், அப்புறம் தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் டிவைஸ் டார்கெட்டிங்ல ஸ்பெசிஃபிக்கா கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் ஃபோன்ஸை மொத்தம் டார்கெட் பண்ண போறேன். டேப்லெட்ஸ் அப்புறம் டிவி ஸ்கிரீன் இது ரெண்டும் தேவையில்லை எனக்கு. ஸோ அதனால இதை அன்செக் பண்ணிடுறேன். அடுத்து நம்மளுடைய கேம்பெயின்கான ஆட் குரூப் நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இன்ஃபீட் வீடியோ ஆட்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து டெமோகிராபிக்ஸ், ஆடியன்ஸ் செக்மெண்ட், அப்புறம் கீவேர்ட்ஸ், டாபிக், பிளேஸ்மெண்ட். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே மல்டிபிள் டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே உங்களுடைய கேம்பெயினுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு இதில் எதுவும் சூஸ் பண்ணல. அடுத்து இங்கே தான் நம்மளுடைய ஆடை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே உங்களுடைய யூடியூப் வீடியோவுக்கான லிங்கை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக தேடியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கூகுள் ஆட்ஸ் தமிழ் அப்படின்னு தேடுறேன். இங்கே வர்ற என்னோட கூகுள் ஆட்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ
2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். ஸோ இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இன்ஃபீட் வீடியோ ஆட் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அதனால 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ தம்ப்நெயில்ல கூகுள் ஆட்ஸ் வந்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வீடியோக்கு அப்லோட் பண்ணியிருக்கிற தம்ப்நெயிலே இங்கே காட்டுவாங்க. 2வது உங்களோட வீடியோவில் இருக்கிற மல்டிபிள் டைம்ல இருந்து ஒரு சில தம்ப்நெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற அதே தம்ப்நெயிலை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹெட்லைன்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே 100 கேரக்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே 35 கேரக்டர்ஸ் லிமிட் இருக்கு. ஸோ ஹெட்லைனுக்கு நான் அப்கிரேட் யுவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் க்ரோ யுவர் கெரியர் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து மாடர்ன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு கொடுக்குறேன். ஆட் நேம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு இன்ஃபிட் வீடியோ ஆட்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து ஆட் கிரியேஷனில் நீங்கள் உங்களுக்கு மல்டிபிள் வீடியோஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு ஒரே வீடியோவை தான் ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். ஸோ உங்களோட ஆட் எப்படி அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்கு ஆல் லொகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி வாட்ச் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய வீடியோ வாட்ச் நெக்ஸ்ட்டில் அப்பியர் ஆகும். அதே மாதிரி சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். அடுத்து நம்மளுடைய காஸ்ட் பர் வியூக்கான பிடிங்கை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல கூகுள் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 0.64 பைசே வந்து ஒரு வியூக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஒரு யூசர் உங்களுடைய தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆடை பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் இன்னைக்கு கூகுள் சஜஸ்ட் பண்ணுற இதே பிடிங் அமௌண்ட்டில் நான் போகிறேன். ஸோ நீங்கள் இதோட கம்மியாக கொடுத்து கூட நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 பைசே கூட கொடுத்து இந்த ஆடை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஸோ 1 டே வரைக்கும் உங்களோட ஆட் ரன் ஆகல அப்படின்னா அப்போ உங்களுடைய பிட்டிங்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. அடுத்து கிரியேட் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. அடுத்து கண்டினியூ டு கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் ஸ்டேட்டஸ்ல வந்துருச்சு. ஸோ இது இன்ஸ்டன்ட்டாகவே ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஃபிட் வீடியோ ஆட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். இன் கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.